ஆயிஸ் நூறியா அந்த ஆளுக்கு? எஸ் டாட். ஆபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாத்துலயும் சைன் பண்ணிடு. ஓகே, பண்ணிடுறேன்ப்பா. அப்புறம் நேத்து இன்டர்வியூக்கு சுனந்தான்னு ஒரு பொண்ணு வந்தாளா? நீ பாத்தியா? ஞாபகம் இருக்கா? இல்ல, ஏன் நீங்க பார்க்கலையா? இல்ல, நான் அப்ளிகேஷனோட அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ரூம் நம்பர் 385. பேரு சுனந்தா, டாக்டர் ஆஃப் லேட் ராமசுவாமி. சரி, அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ற ஜாதகம்னு தெரிய வந்தது. அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துரு, சரியா? ஓகேப்பா. அவன் நம்ம வீட்டு ஹால்ல தான் இருக்கா, போய் பேசு. நம்ம வீட்டுல யாரும் இல்லப்பா. வந்திருக்கா, நீ குளிக்கும் போது தான் வந்திருக்கா. போய் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடு. சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஓகே ஓகே டாட். சுனந்தான்னு யாராவது என்ன தேடி வந்திருக்காங்களா? ஆமா சார், சோபால உட்கார வச்சு டீ கொடுத்துருக்க. எங்கேயோ இருக்கிற அப்பாவுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. மேல இருக்கிற என்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? சார், அதை இன்ஃபார்ம் பண்ண தான் மேல வந்தேன் சார். அதுக்குள்ள டாபிக் மாறி போச்சு, அப்பாவே ஃபோன் பண்ணிட்டாரு. அதனாலதான் சொல்ல முடியல சார். எங்க அப்பன் கூட சேர்ந்து நீயும் கிரிமினல் ஐட்டா மாதிரி இருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். சரி, நீங்க போய் ஆபீஸ்ல 13 செக்ஸ் வச்சிருக்காரா, அதை எடுத்துட்டு வாங்க. உடனே சைன் பண்றேன். ஓகே சார். சார், டீ நீங்களே குடிங்க. ஆ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுனந்தா. ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் இது வரைக்கும் கம்பெனில ஒரு எம்டியா நான் சீட்ல போய் உட்காராம இருந்ததுக்கு வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா இப்போ அடடா, இருந்திருந்தா நேத்துக்கே உங்களை இன்டர்வியூல பார்த்திருப்பேனேன்னு ஃபீல் பண்ண. புரியல சார். ஒன்னும் உங்களுக்கு புரிய வேண்டாம். புரிஞ்சா கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னோட क्वेश्चனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஆர் யூ மேரிட் ஆர் அன்மேரிட்? அன்மேரிட் சார். சாரி, இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வேலை செய்யற இடங்களுக்கு சில பெண்கள் வரும்போது கல்யாணம் ஆயிருந்தா கூட நெத்தியில குங்குமம் வைக்காம கால்ல மெட்டி போடாமையும் கூட வருவாங்க. இட்ஸ் ஓகே சார். அது போகட்டும், யாரையாவது லவ் பண்றீங்களா? சார், இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்காக மட்டும் இல்ல, உங்க நல்லதுக்காகத்தான் கேக்குறேன். யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். இப்படி தயங்கி பதில் சொல்றீங்க அப்படின்னா நீங்க யாரையோ லவ் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். இந்த கம்பெனில நீங்க இருக்கணும், ஆனா சேஃப்டியா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. உங்க ஃபீல் எப்படி? கண்டிப்பா யாரா இருந்தாலும் லேடிஸ் அத பத்தி தான் ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னா நீங்க உடனடியா ஒரு வேலை பண்ணுங்க. பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார், பண்றேன். வெரி குட். உங்களுக்கு இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடுறேன். தேங்க்யூ சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? நாளைக்கே உங்களை லவ் பண்றவனோட நீங்க டேட்டிங் போறீங்க. சாரி, நான் கொஞ்சம் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பர்சன். உங்களுக்கு என் பேச்சு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா நான் இப்படி மாத்தி சொல்றேன். சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா நீங்க கன்னி பொண்ணா இருக்க கூடாது. ஹலோ ஹலோ மேடம்,
ஹலோ சார் குட் மார்னிங் சார். இல்ல சார் இல்ல சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், அது லாக்அப் டெத் கிடையாது சார். சார் அவனை நான் ஒன்னும் பண்ணல சார். அவன் ஏதோ ஒரு மர்ம கும்பல் கிட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவங்க யாரோ ஒரு பொண்ண நரபலி கொடுக்கறதுக்காக இவனை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வெளியில இருந்தா இவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி ஒரு சின்ன திருட்ட பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்துட்டான் சார். ஆமா சார், அந்த பொண்ணை பத்தி சொல்றதுக்கு தயாராயிட்டான் சார். ஏன் கெட்ட நேரம், அந்த சமயத்துல அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். ஆமா சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் நீங்களே வேணா செக் பண்ணிக்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா அந்த நரபலி கும்பலை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த கேஸோட முனைய எங்க இருந்து பிடிக்கிறது?
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.